அஃப்கோர்ஸ் அவருடைய படத்துலயே அவர் வந்து நான் பண்ற மாதிரி இந்த கேமியோ ரோல்லாம் பண்ணுவாரு. ஆனால் தனியா வெளிப்படங்கள்ல வந்து அவர் நடிச்சது தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஒரு அது லீடமாக ஸ்டார்ட் பண்ணி கடகடன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க. எப்படி முடிஞ்சுன்னே தெரியல. அப்புறம் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைட் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பில் எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதே போல் பாலனா கச்சேரி வாசிக்கும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போய் துடி மாற்றி உடனே நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்புவோம். அந்த மாதிரியான ஒரு இது இன்னைக்கு அந்த சென்ட்ரல்னு பார்த்தோன்னே ரொம்ப பேரரசு சார். சார் திருப்பாச்சி படம்னு நினைக்கிறேன் சார். விஜய் சார் அந்த மூஞ்சில் சந்தனம்லாம் போட்டுட்டு அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும். அப்போ சந்தனம் போட ஆரம்பித்தேன். இப்பவும் போடும்போதுலாம் பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம் ஓடும். அப்படி ஆரம்பித்தேன். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். அனைவருக்கும் வணக்கம். சென்ட்ரல் 2 ட்ரெய்லரு, 2 சாங்கு எல்லாமே ஒரு எமோஷ்னல் ஃபேக்டராக இருந்தது. ஜாலியான சீன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சைக்கிளில் போகிற அந்த ஒரு சீன் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். தண்ணி அடிக்கிறத பற்றி நான் சொல்ல. தண்ணி அடித்தா அது ஜாலி கிடையாது. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு, ஞாபகம் இருக்காது, இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறோம் ஜாலியாக அடிக்கிறேன்னு சொல்றீங்களா? அது மாதிரி ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த யூனிட்ல எனக்கு யாருமே தெரியாது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆர் உதயகுமார் வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் நான் வந்ததே வந்து இங்கே பேரரசுக்கு தான் வந்தேன். பேரரசுக்கு வந்து அவர் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக நம்ம போய் வாழ்த்தணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு கிராண்ட் டாட்டருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. சரி வந்துட்டு தலை காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்தா நம்ம ட்ரம்ஸ் சிவமணி அவர் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து அவருடைய ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னார். இவர் அண்ணங்கிட்ட தான் அவர் வந்து பியானோ கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னார். ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷனில் தான் எல்லாருமே உள்ளே வர முடியும். எப்படி சென்ட்ரலில் வந்து எல்லாரும் ஒன்றா இறங்கினாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுவாங்க. ஆனால் சென்ட்ரலுக்கு வந்து தானே ஆகணும், எங்கே வெளியூர் போகிற அந்த மாதிரி வந்திருக்கோம். ஸோ சென்ட்ரல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பேரரசுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்து அவருடைய படங்கள் வந்து நிறைய பேசிச்சு. விஜயோட படங்கள்லாம் வந்து நம்ம டைரக்ஷனில் ஒரு நல்ல துள்ளலாக பண்ணியிருந்தாரு. ஆனால் ஒரு நடிகராக வந்து அவர் இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவருடைய படத்துலேயே அவர் வந்து நான் பண்ணுற மாதிரி இந்த கேமியோ ரோல்லாம் பண்ணுவார். ஆனால் தனியாக வெளிப்படங்களில் வந்து அவர் நடித்தது தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஒரு அது லீட் ரோலில் பண்ணியிருக்காருன்னு சொன்னார். லீட் ரோலோ மெயின் ரோலோ, பட் சென்ட்ரலில் வந்து அந்த சென்டராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வில்லனிசம் அதை வந்து அவருடைய பார்வையிலையும் நடையிலையும் அந்த லுங்கி மடித்து கட்டுறதுலையும் எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கீங்க. நடிப்புலையும் படம் பார்த்தா தெரியும். இதுலேயே தெரியுது, ட்ரெய்லர்லேயே எமோஷ்னலான சீன்ஸ் தான் இருக்குது த்ரூ அவுட் த சாங். இது அவர்கிட்ட கேட்ட மியூசிக் டைரக்டர்கிட்ட எத்தனை சாங் கேட்டேன், 4. இது 2 வந்து ஒரு எமோஷனலான சாங்கு, இன்னும் 2 வந்து அதுவும் அப்படிதான் சார் அப்படின்ட்டாரு. ஏன் ஜாலியான சாங்கை போடலன்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லை அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அப்படின்னாரு. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் அது அவரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பேரரசு ஆட்சி செய்யுங்கள் சினிமாவில், நடிப்பில் இப்பொழுது டைரக்ஷன் அப்பப்போ
மறந்துடாதீங்க அதுவும். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ வெரி மச். பெரியவர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் கயல். இந்த படத்தில் நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இயக்குனர் பாரதி வந்து என்னோட நண்பர். அவர் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை கூப்பிட்டுருந்தார் மேக்கப்புக்காக. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா இருளர் மக்களோட கதைன்றதுனால இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே டஸ்கி லுக்கில் காட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக ப்ரொடியூசர் சார் அவர்கள், குமரகுரு சார், தேவராஜ் சார் அண்ட் சிவலிங்கம் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் சாருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஹீரோ விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஹீரோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஹீரோயின் வரல, சோனி வந்து ஷீ இஸ் வெரி ஸ்வீட் கேர்ள். அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் சார், இவரை மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்புறம் பேரர் சார், அவரை வந்து எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். திருப்பாச்சி சிவகாசி படம் நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் தேட்டர்ஸில். ஸ்க்ரீனில் பார்த்தவருக்கு நான் ஃபியூச்சரில் மேக்கப் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. நான் மேக்கப் பண்ணும்போது கூட சொன்னேன், இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. படம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி கடகடன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க. எப்படி முடிஞ்சுன்னே தெரியல. அப்புறம் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைட்டு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பில் எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. திரும்ப ப்ரொடியூசர் சார், அவங்க சொல்லணும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது வேணும் அப்படின்னா உடனே பண்ணி கொடுப்பாங்க. ப்ரொடியூசர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப நன்றியை திரும்பவும் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரியே எங்கள் கம்யூனிட்டி மக்கள் நிறைய பேர் இப்போது படத்தில் நடிக்கிறாங்க, டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், மியூசிக் டைரக்டர்ஸ், என்டையர் க்ரூ, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ப்ரெஸ், மீடியா பீப்புள், குணா அவர் சொன்னார் இல்லைங்களா, குணா சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணுங்கள். யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி நல்லா வாழ முடியாது யாரும். ஒருத்தரை கஷ்டப்படுத்துனீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு வரும் டெஃபினட்டாக. அது வந்து மிரர். எதுக்கு மிரரை வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் வைக்க சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல இது, அது ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த படம் என்டையர் டீம், இலா வந்து நமோ நாராயணி, அவர் வந்து பெரிய பிளஸ்ஸிங். அந்த அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவர் வளர்ந்து அங்கே இருந்தவர். அவருடைய அண்ணன் வந்து மணிமொழி அண்ணன் எனக்கு டியூஷன், எனக்கு பியானோ கற்றுக் கொடுப்பார். நான் பாம்பே மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இது அப்படி கட் ஆகிடுச்சு. இந்த சென்ட்ரல் உடனே அந்த ஸ்டேஷன் பார்த்த உடனே எனக்கு, நான் சின்ன வயசில் ஒரு 1975 என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் சொந்தங்கள் வாழ்கன்னு ஒரு படம் ஜெய்சங்கர் அங்கிள் லைக் பண்ணது. கேபி மகாதேவன் சார், புகழேந்தி சார் அவங்க இசையமைப்பில். எப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் சப்ஸ்டியூட்டாக போனேன். அப்படி போகும்போதெல்லாம் அப்போதுலேருந்தே எனக்கு மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டாங்க, அப்பா கிட்ட சிவமணியம் வரட்டும் கூட வந்து வாசிக்கிட்டோன்னு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வாசிக்கும் போது அங்கங்கே அப்படியே பாலு சார், என்னுடைய காட்ஃபாதர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ணன் வந்து அவர் என்னுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு, மிஸ் ஆனந்தன், ஐ எம் டேக்கிங் யுவர் சன் இன் மை ரோட் ஷோஸ். அப்படியே நான் எல்லாரும் பாலு, எஸ்பி பாலசுப்ரமணியன்ற மாதிரி, எஸ்பி பாலசுப்ரமணியன்ற மாதிரியும் ஃபஸ்ட்டு எம்எஸ்வி சார், அப்புறம் ராஜா அண்ணன் எல்லாரும் கூட்டின்னு போவாங்க. அப்போ நான் இங்கே ரெக்கார்டிங் 2 to 9 வாசித்துட்டு இங்கேருந்து பஸ் எடுத்து பார்க் லிபர்ட்டி தியேட்டருக்கு வந்து, லிபர்ட்டிலேருந்து ஸ்டேஷன் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் எடுத்து சென்ட்ரல் வருவேன். நான் சென்ட்ரலில் இருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி நேராக மூலக்கொத்தலம், என்னுடைய ஏரியா, நான் வளர்ந்த இடம் பேசன் பிரிட்ஜ், அதில் ரிக்ஷாவில் போயிடுவேன். நான் டெய்லி ராத்திரியில் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் கிராஸ் பண்ணுறது.
அதே போல் பாலன கச்சேரி வாசிக்கும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போய் துடி மாற்றி உடனே நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்புவோம். அந்த மாதிரியான ஒரு இது இன்னைக்கு அந்த சென்ட்ரல்னு பார்த்தோன்னே ரொம்ப டச்சிங், மறக்க முடியாது. எல்லாருக்குமே அது ஒரு சென்ட்ரல் அது. ஸோ இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும், அண்ணன் உதயகுமார் அண்ணன் எல்லாரும், இதே போல் சார் அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாம். யூ டன் அ வெரி குட் கம்போசிஷன், வெரி டச்சிங் அண்ட் அந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. காட் பிளஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் நன்றி, வணக்கம். ஆனால் எனக்கு பேச தெரியாது, ஒன்லி இதுதான் தெரியும். தெரியல. சாரி, ஓகே, சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் பிறந்ததுலேருந்து சென்னை தான். ஸோ எனக்கு சென்ட்ரல் ரொம்ப முக்கியம். இந்த படமும் அப்படி தான், ரொம்ப முக்கியமான ஒரு படம். அண்ட் பாரதி பிரதர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 வருஷம் காணாமல் போயிட்டார். சொல்லிவிட்டு எங்கே போனாருன்னு தெரில. மறுபடியும் ஃபோன் பண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு நாள் கதை சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை, எனக்கு பிடிக்காது. அதனால் யார் பிரதர் அப்படின்னு கேட்டேன். நான் தான் பாரதி. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கதை சொன்னேன், என்ன கதை சொன்னீங்கன்னு கேட்டேன். அப்போ இந்த சென்ட்ரல் அப்படின்ட்டு ஒரு லைன் தான் சொன்னார். ஸோ எனக்கு உடனே ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது. ஸோ படத்தில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கஷ்டம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு தெரில. சொல்ல மாட்டேன் சார், ப்ரொடியூசர்ஸே அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ப்ரொடியூசர் பற்றி சொல்லிடுறேன். அவர் இப்போ தான் அதிகமாக பேசியிருக்காரு. ஏன்னா நாங்கள் ஸ்பாட்டில் போயிட்டுலாம் கேட்கும் போது ஓகே விக்னேஷ், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, இப்போ தான் பேசியிருக்காரு. பரவாயில்ல சார், உங்கள் படத்துக்காக இன்னைக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐயா, நீங்களும் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் ஐயா. அண்டு பேரரசு சார், சார் திருப்பாச்சி படம்னு நினைக்கிறேன் சார். விஜய் சார் அந்த மூஞ்சில் சந்தனம்லாம் போட்டுட்டு அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும். அப்போ சந்தனம் போட ஆரம்பித்தேன். இப்பவும் போடும்போது தான் பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம் ஓடும். அப்படி ஆரம்பித்தேன், அந்த பிஜிஎம் ஓடும். ஸோ அவர் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் பாதியில் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிட்டோம். சார் பாதியில் வரனா பூரா சொல்லவே மாட்டாருங்க எதுவுமே டேரக்டர், யார் உள்ள வர. இப்போ ட்ரைலர்லாம் நான் உங்களை மாரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எதுவுமே காட்டலை, எதுவுமே பண்ணலை. அதுமாதிரி அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மீட் பண்ணது. ஆமாம் சார், எதுவுமே சொல்ல மாட்டாரு சார். கேட்டால் என்ன ஹீரோன்றாங்க, எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்கிட்டயே சொல்லாமலே எல்லாமே பண்ணிடுறாங்க. எனிவே அதுவும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. அண்டு ஒவ்வொருத்தராக சொல்ல டைம் ஆகிடும், அதனால் நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி, படத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இன்னும் சப்போர்ட் கொடுங்க. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.